ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் வழக்கம் போல் நம்ம 7-7:30 வந்து போஸ்ட் பண்ணுவோம் இந்த பிஃபோர் சார்ட். அதாவது மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகும், அதில் எங்கே ப்ளே பண்ணணும், எங்கே பை பண்ணணும் அப்படின்ற லெவல்ஸ் வந்து இதில் நம்ம வழக்கமாக போடுவோம் மார்னிங். ஸோ அதன்படி போட்டாச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனனால, ஃப்ளாட்னாலும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து இது கொஞ்சம் முன்ன பின்ன ஓப்பன் ஆச்சு. பட் அது வந்து ஃப்ளாட்டாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அது வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஷன் செயின் டேட்டா தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? ஆப்ஷன் செயினில் தான் வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்ற அதோட இண்டிகேஷன் வந்து அங்கே தான் கிடைக்கும். சரிங்களா? அந்த சார்ட் வந்து செகண்டரி தான். இந்த சார்ட் எதுக்காகனா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சார்ட் வந்து ஒரு என்ட்ரி, ஒரு எஸ்எல், ஒரு டார்கெட்டுக்காக தான். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம்னா, சென்னையில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் இதுதான் சென்னை அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் எங்கேனாலும் பை பண்ணிடலாம், எங்கேனாலும் செல் பண்ணிடலாம். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா எந்த இடத்துல வெளியே வரணும் அப்படின்ற கணக்கு வந்து நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதுக்காக இந்த செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இதை தான் பை பண்ணணுமா கேட்டால், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தான் பில்ட் பண்ணனால நம்மளே ஃபாலோ பண்ணலைன்னா வேறு யார் ஃபாலோ பண்ணுவான்? ஸோ அதுக்காக ஒரு டிசிப்ளின்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கோட்டை தாண்டுனா நம்ம வந்து பை பண்ணணும். இந்த சைடில் கோட்டை தாண்டும் போது ஆப்போசிட் சைடில் இந்த கோட்டுக்கு இறங்கணும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பையிங் செல்லிங் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தானே தவிர, இது வந்து 100% வந்து கிடையாது. இது வந்து 100% ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பேலன்ஸ் 70% வந்து ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே கால் சைடில் தான் காட்டுது. ஸோ அதனால் நான் கால் சைடில் தான் மார்க்கெட் வந்து என்ட்ரி ஆக சொல்லியிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் 9:20 கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகி இந்த பெரிய கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் கேண்டில் அபோவ், செகண்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது ஆப்போசிட்டில் பாருங்கள், புட் சைடில் தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குது. ஸோ அப்போ இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு அபோவ் ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த 123க்கு மேலே இங்கே பக்கத்தில் வரும்போதோ இல்லை எங்கள் ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்தால் நம்ம டார்கெட் வந்து செகண்ட் பாயிண்ட் தான். அதே மாதிரி ஆப்போசிட்டில் தேர்ட் பாயிண்ட்டு கீழே இருக்கனால இந்த செகண்ட் பாயிண்ட் தான் இதோட டார்கெட். ஸோ அப்படி வச்சு வெயிட் பண்ணேன், நானும் பை பண்ணிவிட்டேன். சென்செக்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படியே ஆப்போசிட். இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், பிலோ செகண்ட் பாயிண்ட் இருக்குது, ஆப்போசிட்டில் அபோவ் செகண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சென்செக்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல. நிஃப்டி வந்து கால் சைடில் இருக்குது, பட் சென்செக்ஸ் வந்து புட் சைடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜெர்க்காக இருந்தது. இதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எப்படியும் சென்செக்ஸ் வந்து மேலே வந்துடும், நிஃப்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடும் நினச்சேன். ஆனால் சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நிஃப்டியை ஃபாலோ பண்ணி சென்செக்ஸ் போகுது, சமயத்தில் சென்செக்ஸை ஃபாலோ பண்ணி நிஃப்டி போகுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சார்ட்டில் நான் வந்து அதாவது பையிங் ப்ரைஸ் பாருங்கள், இந்த கால் சைடில் வந்து 132 அபோவ் பை பண்ணிட்டேன். பட் வந்து வழக்கம் போல் எஸ்எல் வந்து எதுனா இந்த எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்தோமோ அந்த பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எஸ்எல், அதுதான் எஸ்எல், அங்கே எக்ஸிட் ஆகணும். ஸோ 123 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் கழிச்சு. ஸோ அந்த 190 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதான் அந்த எஸ்எல் மைனஸு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு 10:30 மணி, அதாவது ஒரு 12 மணி வரைக்கும் சைட்வேஸில் தான் சுற்றிட்டு இருந்தது. காரணம் வந்து என்னென்னா, நிஃப்டி இன்னும் கால் சைடில் தான் இருந்துச்சு, ஆனால் சென்செக்ஸ் மட்டும் புட் சைடு போயிடுச்சு. ஸோ ரெண்டும் வெவ்வேறு திசையில் இருக்கனால மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டுமே 1 மணிக்கு மேலே ரெண்டுமே வந்து புட் சைட் டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போது நிஃப்டி வந்து அபோவ் தென் ஃபஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், ரொம்ப நேரம் ஒரு 10 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தது. ஸோ 10 மணிக்கு அப்புறம் தான் இங்கே க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனதும் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட்டை தொடவே இல்லை. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அதாவது இது ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகுது, தேர்ட் பாயிண்ட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ நிஃப்டி இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதே டயத்தில் சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸ் வந்து ரொம்ப குளறுபடியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ், அதாவது செகண்ட் பாயிண்ட்டுக்கு இது கீழே போயிடுச்சா. ஸோ மேலே வரும்னு பார்த்தேன். அதே மாதிரி ஒரு கால் நேரம் கழித்து மேலே போச்சு. ஸோ மேலே போனோன்னே அப்போ நிஃப்டி சென்செக்ஸும் கால் சைடு அப்படின்ற
தாட்டுக்கு வந்தேன். ப்ளஸ் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் கால் சைடில் தான் இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக சென்செக்ஸில் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடுக்கு, அதாவது புட் சைடும் இல்லை நிஃப்டியும் இல்லாமல் நியூட்ரல் ஆகிடுச்சு. இப்போ நிஃப்டி வந்து கால் சைடு போகும்போது சென்செக்ஸும் கால் சைடு போகாமல் நியூட்ரல் காட்டிடுச்சு. ஸோ அது நியூட்ரல் எப்படி மாறிடும்னு நினச்சேன், பட் மாறலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா புட் சைடு போயிடுச்சு. ஸோ நிஃப்டி வந்து அங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது இங்கே சென்செக்ஸும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து புட் சைடு போயிடுச்சு. ஆனால் நாங்கள் புட் சைடில் என்ட்ரி கொடுக்கல. காரணம் என்னென்னா 1 மணிக்கு மேலே, அதாவது இந்த 1 மணிக்கு மேலே தான் இந்த இடத்துல புட் சைடுக்கே ஆப்ஷன் செயின் டேட்டா மாறுச்சு. அது வரைக்கும் மாறலை. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருந்தோம். பட் என்ன ஒரு சின்ன லாஸ். சரி இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு, அது ஏன் ஆச்சு அப்படின்ற காரணமும் இங்கே தெளிவாக இருக்குது. பட் நான் வந்து நேற்று உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் புரியும். இது பாருங்கள், எஸ்டர்டே மார்க்கெட் முடிஞ்சதும் இங்கே பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஆப்ஷன் செயின் டேட்டா இங்கே கொடுத்துருக்கேன். இது நேற்று மார்க்கெட் முடிஞ்ச டேட்டா, அதாவது இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்றது இங்கே இருக்கும். இப்போ நேற்று மார்க்கெட் வந்து இந்த 25,867 இங்கே முடிஞ்சது. ஸோ அட் த மணி இது. இப்போ அதோட லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே 175 இருக்குது. ரைட் சைடில் வெறும் 75 தான் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, லெஃப்ட் சைடு கால் சைடில் ஓவர் வெயிட்டேஜும் புட் சைடில் கம்மியான வெயிட்டேஜும் இருக்கா. அப்படின்னா என்னென்னா, கால் சைடில் ஓவரான ப்ரைஸ் இருக்குது, இருக்க வேண்டியதோட அதிகமான ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி ஓடிஎம் பாருங்கள், ஓடிஎம்மும் இங்கே 142 இருக்குது. ஆனால் புட் சைடு ஓடிஎம் பாருங்கள் வெறும் 74. இந்த பக்கம் பார்த்து திரும்ப 116. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள், இங்கே 60 தான் இருக்குது. ஸோ கால் சைடு ஏற்கனவே அதிகமாக இருக்கும் காரணத்தினால் புட் சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, இப்போ மார்க்கெட் கால் சைடே போனாலும் இங்கே ஆல்ரெடி ஓவரான ப்ரீமியம் இருக்கிறதுனால ஏறாது. அதுக்கு மாறாக இங்கே கரையிறது கொஞ்சம் அதிகமாக கரையும். சரிங்களா, அதாவது கால் சைடு மார்க்கெட் போச்சுன்னா கம்மியாக ஏறும், அதே மாதிரி இந்த இடத்துல கம்மியாக கரையும். இப்போ அதே மார்க்கெட் புட் சைடு போச்சுன்னா புட் சைடு வேகமாக ஏறும், கால் சைடு வேகமாக கரையும். ஸோ இது வந்து செல்லருக்கான பாசிபிலிட்டிஸ். சரிங்களா, இப்போ இதே ஸ்டேட்டஸ் தான் சென்செக்ஸில் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், சென்செக்ஸும் நேற்றைய ஸ்ட்ராட்டஜியில் இங்கே 84,500 தாண்டி முடிஞ்சது. ஸோ இப்போ கால் சைடில் பாருங்கள் 662 இருக்குது. அதை அப்படியே புட் சைடில் பாருங்கள், இதுக்கு பாதி தான் இருக்குது, 374 தான் இருக்குது. அப்படியே ஓடிஎம் பாருங்கள், அகைன் 600. இதோட ஓடிஎம் பாருங்கள், அகைன் 300. அகைன் பாருங்கள் 547, 500. இந்த பக்கம் பாருங்கள் 300, 272. ஸோ இதில் பாதி தான் இருக்குது. சொல்லப்போனால் இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும், சீசா மாதிரி ஆக்ட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி கால் சைடு அதிகமாக இருக்கிறதால கால் சைடு வந்து கரையும், புட் சைடு தான் ஏறும். அதுதான் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் ஹாஃபில் நடந்தது ரியாலிட்டியில். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் அது வந்து நான் ப்ரீமியமில் சொல்லியிருந்தேன். ஸோ பட் இருந்தாலும் நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது எல்லா டேட்டாவும் மாறும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் செயினில் வந்து கால் சைடு ஃபேவராக இருக்கிறனால நான் கால் சைடில் இருந்தேன். பட் மார்க்கெட் வந்து அகைன் புட் சைடே மாறிடுச்சு. காரணம் இது தான். சரிங்களா, நான் சொல்லலை உங்களுக்கு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. இப்போது நாளைக்கு மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நான் சொல்கிறேன்ல அதிகமாக இருக்குன்னு, எப்போ கரெக்டாக இருக்குன்னா அதே பாருங்கள் ப்ரீமியம் குரூப்பில் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதும் இங்கே பாருங்கள் டுடே. சரிங்களா, டுடே ஆப்ஷன் செயின் டேட்டா பாருங்கள் 3:40 மார்க்கெட் முடிஞ்சதும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நிஃப்டி ஓப்பன் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 25,792 முடிஞ்சது. ஸோ அட் த மணி ப்ரைஸ் வந்து 25,800. இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் 100 இருக்குது, ரைட் சைடில் 84 இருக்குது. கிட்டத்தட்ட பேலன்ஸாக இருக்கா, ஒரு 16 புள்ளிகள் தான். இப்போ அதே இங்கே பாருங்கள் அவுட் த மணியில் 77 இருக்குது, இதே அவுட் த மணியில் 84 இருக்குது. ஓகேங்களா, 7 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஓரளவு பேலன்ஸாக இருக்குது. அகைன் பாருங்கள் இங்கே 60 இருக்குது, அதுக்கு மேலே இங்கே 62 இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சா. ஸோ ரெண்டு சைடும் பேலன்ஸாக இருந்தால் நாளைக்கு மார்க்கெட் எங்கேனாலும் போகலாம். இப்போ இந்த மாதிரி டயத்தில் நாளைக்கு எங்கே போகுன்றது யாருக்குமே சத்தியமாக தெரியாது. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் நாளைக்கு, அதாவது மண்டே ஓப்பன் ஆகும்போது என்ன டேட்டா காட்டுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஈவன் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், மார்க்கெட் அட் த மணி 557,700, லெஃப்ட் சைடில் பாருங்கள் 230, ரைட் சைடில் 240. ஓகேங்களா, 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். இங்கே 188, ஆப்போசிட்டில் 193, சேம் 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ ஈக்குவலாக இருக்கா, சீசா மாதிரி கரெக்டாக இருக்கா. இப்போது இந்த மாதிரி கிடைக்கும் போது தான் மண்டே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த சைடு போனாலும் ப்ராப்பராக போகும், ஈவனாக போகும். இது வந்து சென்செக்ஸும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் 490, ரைட் சைடில் 400. இது வந்து எக்ஸ்பைரி ரொம்ப தள்ளி இருக்கனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஓடிஎம்மில் பாருங்கள் 440, இங்கே 360. ஓகேங்களா, ஸோ சென்செக்ஸ் வந்து புது எக்ஸ்பைரி அப்படின்றனால இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் நமக்கு நல்ல மார்க்கெட்டாக தான் இருக்கும்.
ஸோ முந்தா நாள் தான், அதாவது நேற்று தான் நமக்கு வந்து ஆப்ஷன் செயின்லேயே காட்டிடுச்சு. ஸோ மண்டே மார்க்கெட் நமக்கு நல்லா தான் இருக்கும். நேற்று தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செயின்லேயே காட்டிடுச்சு. லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி அதிகமான வெயிட்டும் ரைட் சைடில் கம்மியான வெயிட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக புட் சைடு ஏறி இருக்குது, சரிங்களா. பட் சம்டைம்ஸ் இது புட் சைடு ஏறுச்சு. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா சைட்வேஸ் போய் நிஃப்டி அதாவது கால் சைடு மட்டும் கரையும், புட் சைடு அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனும் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்லலை. பட் சைட்வேஸில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் வந்து கால் சைடு வந்து காட்டுச்சு. பட் கால் சைடு காட்டிட்டு அதுக்கப்புறம் புட் சைடு மாறிடுச்சு. காரணம் இதுதான். இல்லைனா வழக்கமாக இன்றைக்கி மார்னிங் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். ஓப்பனிங்லேயே சொல்லிடும் 9:20க்கு மார்க்கெட் அன்றைக்கி சைட்வேஸா இல்லை ரேஞ்ச் பவுண்டா இல்லை எந்த டைரெக்ஷன்னு, இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி ஆச்சு. ஸோ நான் வீக் கிடையாது, சரிங்களா. ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக சொல்லலை, இதுதான் என்னோடய தப்பு. மற்றபடி மார்க்கெட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எனக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ யாரும் என்னை திட்டாதீங்க, கழுவி ஊற்றாதீங்க. பட் கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, அது சொல்ல மறந்தது என்னோடய தப்பு தான். ஸோ மண்டே இந்த பிரச்சனை இருக்காது. மண்டே மார்க்கெட் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து பாருங்கள், நிஃப்டி வில் பி ஓப்பன்ட் அஸ் ஃப்ளாட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதாவது மண்டே வந்து நிஃப்டி வில் பி ஓப்பன்ட் அஸ் ஃப்ளாட், நோ கேப் அப் கேப் டவுன். ஆனால் 20 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ப்ரீமியம் குரூப்பில் நேற்று கூட போட்டிருந்தேன். இது எஸ்டர்டே பாருங்கள் 3:20 முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், டுமாரோ இட் வில் பி அ கேப் அப் அப்படின்னு கொடுத்தேன். எப்போ 3:12 டைம் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டாவை ரெஃபர் பண்ணும்போது கடைசி முடியும் போது இங்கே பாருங்கள், டுமாரோ இஸ் நாட் கன்ஃபார்ம், ஐ க்ளோஸ் த ட்ரேட் அப்படின்னு சொல்லி கேப் அப் நடக்கிறதுக்கான சான்ஸ் காட்டுச்சு. ஸோ கேப் அப் நடக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ நான் ட்ரேட் எடுத்துட்டேன், சரிங்களா, சிஇ சைடு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், 3:27க்கு கேப் அப் வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஆப்ஷன் செயின் டேட்டா மாறிடுச்சு. ஸோ ஐ க்ளோஸ் த ட்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னா என்னென்னா கேப் அப் இல்லை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் கண்டுபிடிக்கிற யுக்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மண்டே வந்து ஃப்ளாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். மண்டேவும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு காரணம் அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான், சரிங்களா. எல்லாமே இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறது பெரிய மேட்ரு இல்லை, இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை டீகோட் பண்ண தெரியணும். இதுதான் மேட்ரு. இது தெரியணும்னா சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அந்த நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். படிக்கணுன்றவங்க நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.